நகைச்சுவை நாவலர், இலக்கிய புலவர், நமது அருகாமையில் இருக்கக்கூடிய கிராமத்தைச் சேர்ந்தவர். நமது கிராமத்திற்கு வந்து இந்த பட்டிமன்ற நிகழ்ச்சியை நடத்தி கொடுக்க சம்மதம் தெரிவித்ததற்காக முதற்கண் என்னுடைய பணிவான வணக்கத்தையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பட்டிமன்ற நிகழ்ச்சியை காண வருகை தந்திருக்கக்கூடிய பட்டிமன்ற நடுவர் ஐயா அவர்களையும் அவரோடு பேச்சாளர் பெருமக்களையும் ஆலயத்தின் சார்பாகவும் செங்குந்தர் இளைஞரணியின் சார்பாகவும் செங்குந்தர் மரபினர்கள் சார்பாகவும் அன்போடு வருக வருக என அன்போடு வரவேற்கின்றேன். மற்றும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்ய எனக்கு உறுதுணையாக இருந்த விழுப்புரம் கம்பன் கழகத்தைச் சேர்ந்த தலைவர் தனபால் ஐயா அவர்களையும் வருக வருக என அன்போடு வரவேற்கின்றேன். மற்றும் இந்த சின்னதசூர் கிராமத்திலே அரசினர் மேல்நிலைப் பள்ளியிலே தலைமை ஆசிரியராக இருந்து பதவி உயர்வு பெற்று மாவட்ட கல்வி அலுவலராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற கிருஷ்ணன் ஐயா அவர்களையும் ஆலயத்தின் சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கின்றேன். மற்றும் விழுப்புரம் லயன்ஸ் சேம்பர் முபாரக் அலி ஐயா அவர்களையும் அன்போடு வருக வருக என வரவேற்கின்றேன். நமது தென்பேர் கிராமத்தைச் சேர்ந்த ஆசிரியர் வைத்திலிங்கம் ஐயா அவர்களையும் அன்போடு வருக வருக என அன்போடு வரவேற்கின்றேன். தற்பொழுது ஆலயத்தின் சார்பாகவும் செங்குந்தர் இளைஞர்களின் சார்பாகவும் செங்குந்தர் மரபினர் சார்பாகவும் இந்த நடுவர் ஐயா உள்ளிட்ட பட்டிமன்ற பேச்சாளர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. கவிஞர் சதாசிவம் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து மரியாதை செலுத்தப்படுகிறது. டாக்டர் வேதநாயகி அம்மா அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாக மரியாதை செலுத்தப்படுகிறது. டாக்டர் விஜயகுமார் ஐயா அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாக பொன்னாடை அணிவித்து மரியாதை செலுத்தப்படுகிறது. கவிஞர் வானொலி தங்கவேல் அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாக பொன்னாடை அணிவித்து சிறப்பிக்கிறார். சேத்பட் கௌசல்யா அவர்களுக்கு பேராசிரியர் சேத்பட் கௌசல்யா அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாக பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. பேராசிரியர் ஜெயஸ்ரீ அம்மா அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாக பொன்னாடை அணிவித்து மரியாதை செலுத்தப்படுகிறது. இந்த சிறப்பு பட்டிமன்றத்திற்கு இந்த சிறப்பு பட்டிமன்ற நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொடுத்த விழுப்புரம் கலையரங்கர் தனபால் ஐயா அவர்களுக்கு இந்த பொன்னாடை அணிவித்து சிறப்பிக்கிறோம். கண்ணா ரிப்பீட் நிகழ்ச்சி தொடங்க இருக்கிறது. எல்லோரும் அமைதி காத்து இந்த பட்டிமன்ற நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். உலகலாம் உணர்ந்துவதற்கரியவன் நிலவுலாவிய நிர்மலிவேணியன் அழகில் சோதியன் நம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் நாயகி நான்முகி நாராயணி கை நளின பஞ்சசாயகி. நான் ஓய்வுன்னு சொல்றதே கிடையாது, வாயில வராது. பணி நிறைவு தான். அவர் இன்னும் 10 வருஷம் சர்வீஸில் வச்சிருந்தாரா வேலை செய்வார்.
அவ்வளவுதான் செய்யணும்னு அரசாங்கம் ஒரு கட்டளை இருக்குது, அது நிறைவு பண்ணிட்டு வந்திருக்கு. 1000 வேலைகள் எதிரிலே இருந்தாலும் அவற்றை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு அன்னையினுடைய திருவடிகளை வணங்கி மகிழ்ந்து அவருடைய அருளுக்கு பாத்திரமாகி சில ஆன்மீக செய்திகளை உள்வாங்கி மகிழ்வதற்காக வருகின்றிருக்கிற உங்கள் அத்தனை பேரையும் மீண்டும் ஒரு முறை வணங்கி மகிழ்ந்து இந்த பட்டிமன்றம் ஏறத்தாழ ஒரு 3 மணி நேரத்தை தொடுகிற அளவுக்கு நடக்கும். இதில் ஒரு நல்ல தலைப்பு இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. வாழ்க்கையில் பெரிதும் மகிழ்ச்சி சேர்ப்பது சொத்து சுகமா சொந்த பந்தமான்னு கேட்டிருக்காங்க. உலக நாடுகள் எல்லா நாடுகளுக்கும் போய் வந்துட்டோம், 1-2 போகலன்னு எப்போ சொன்னது தெரியல, அது இந்த ஆண்டு கூப்பிடுறாங்க. அதனால் போகிற இடங்களிலெல்லாம் அன்னை தமிழுக்கு செம்மை சேர்க்கிற தமிழ் சங்கங்களை எல்லாம் பார்த்தவன். ஆனால் அத்தனை மேடைகளிலும் காணாத ஒரு மகிழ்ச்சி இந்த சின்னத்தச்சூரில் நாங்கள் பார்த்த ஒன்று சொல்லிடுறேன். அங்கெல்லாம் வந்து இப்போ களம் கண்ட பேச்சாளர் இவங்கெல்லாம் தலைவர்கிட்ட சொல்றாரு, சீக்கிரம் அவருக்கு முன்னாடி போட்டு சால்வே போடு. அவர் சொல்றாரு, இருக்கட்டும் அப்புறமா போடுவோம்னாரு. அதாவது என்ன முடிவு நான் தெரிஞ்சுக்கிறேன், நல்லா பேசினா போடுவோம், நல்லா பேசினா அந்த பொன்னாடி அப்படியே எடுத்து வைக்கும், அது அடுத்த வருஷம் மீட்டிங்க்கு பயன்படும். பூமாலையா இருந்தால் அது உடனே எப்போ வேணாலும் போட்டுருவோம், அது அடுத்த வருஷம் பயன்படாது. பல இடங்களில் நாங்கள் பார்த்துருக்கோம். மேடை அழகான மேடை, உண்மையிலேயே ஒரு கிராமத்தில் நடப்பதாக இது எங்களுக்கு தெரியல, ஒரு நகரத்தில் நடக்கக்கூடிய ஒரு மாபெரும் நிகழ்ச்சியை இங்கே அந்த செட்டப்பில் கொண்டாடு. இந்த பக்கம் திரும்பினாலும் ஆடியன்ஸு பார்வையாளர்கள், எதிர்பக்கமும் பார்வையாளர்கள், நல்ல அழகான ஒரு அமைப்பில் சேர் போட்டு இதெல்லாம் நான் பார்க்கும்போது பரமலப்பேட்டையில நான் பிறந்து வளர்ந்து படித்த காலத்தில் அனந்தபுரத்தில் குமரன் தேட்டரில் சினிமா பார்க்கறதுக்கு நானும் சின்ன வயசில் பார்த்தேன். எப்போ எனக்கு டிக்கெட் வாங்க டிக்கெட் கேட்டானோ அன்னைக்கோட சினிமா பார்க்கறதுக்கு தப்புடான்னு நிறுத்திட்டாங்க. நிஜமா அந்த டிக்கெட்டு கேட்குற வரையும் என்னை கூட்டி போனாங்க. அங்கே போய் பார்த்த வயசு, அந்த வயசுல நான் பார்த்த உண்மை என்ன தெரியுங்களா சார், என்ன கலாச்சாரம், என்ன பண்பாடு நம்ம கிராமங்களில் செழித்து இருந்ததுயா. ஆண்கள் உட்கார்றதுக்கு தனியாக, பெண்கள் தனியாக உட்கார்றதுக்கு நடுவில் இந்த மாதிரி தட்டி கட்டி வச்சிருப்பாங்க, 2 பக்கமும் மணல் கொட்டி வச்சிருப்பாங்க. ஞாபகம் இருக்கா? டூரிங் டாக்கிஸ், குமரன் டாக்கிஸ்ல அப்படி வச்சிருப்பாங்க. முதல்ல டூரிங் டாக்கிஸ் ஆகும்போது 6 மணிக்கு டிக்கெட் கொடுப்பான் சார். முன்னாடி போறவனா என்ன பண்ணுவோம், உட்காந்து ஒரு இந்த மணலை அப்படியே கும்பலா குளிச்சிருவான். மணலை கும்பலா குளிச்சு அது மேலே உட்காந்துக்குவான். அவன் ஒரு ஸ்டூல் தயாரிப்பான் தனித்தனியா. அவசரமா படம் போட்ட பிறகு டிக்கெட் வாங்கி உள்ள உடையாள பார்த்தீங்களா, அவன் பின்னாடி உட்காருவான். அவனுக்கு படம் தெரியாது, இவன் முதுகுதான் தெரியும். கொஞ்சம் குரங்கு சொல்ல நீங்களே கேட்குறீங்க, சொன்னது உங்களை, எங்களை இதை விட இந்த அளவுக்கு சொன்னா பரவாயில்லையே. அன்னைக்கு எங்க வீட்டை காலிங் பெல் அடிச்சு இந்த வாஷிங் மிஷின் விற்கிறவர் வந்திருக்காரு, ஒரு அண்ணாச்சி. காலிங் பெல் அடிச்சுட்டு என் மனைவி வெளியில வந்திருக்கிறாங்க. அவர் கேட்டிருக்காரு, மேடம் என்ன வாஷிங் மிஷின் யூஸ் பண்றீங்க? எல்ஜி, ஹையர், ஐஓபி, கோத்ரேஜ். என் மனைவி சொல்லியிருக்கா, வாஷிங் மிஷின் எங்க வீட்டு வாஷிங் மிஷின் வெளியில போயிருக்கு, இன்னொரு 1/2 மணி நேரத்துல வரும். நான் தான் எங்க வீட்டுல நான் தான் துணியெல்லாம் துவைக்கிறேன். நீதிபதி அவர்களே, சமைக்கிறாங்களா? என் மனைவி கிட்ட கேட்டேன். மனைவி ஏங்க இன்னைக்கு நான் ரசம் வைக்கவா, நீ பருப்பு ரசம் வைக்கவா, சாம்பார் வைக்கவா, புளிக்குழம்பு வைக்கவா? நான் சொல்லிட்டேன், முதல்ல நீ ஏதாவது வையி, அது என்னன்றது சாப்பிட்ட பிறகு நான் கண்டுபிடிக்கிறேன். சமைக்கிறாங்களா நீதிபதி அவர்கள்? இன்னைக்கு இந்த ஃப்ரிட்ஜை எவ்வளவு கண்டுபிடிச்சானோ அவனைத்தான் நான் தேடிக்கிறேன். 1 படி அரிசியை போட்டு 1.25 கிலோ உளுந்த போட்டு ஆட்டி வச்சு அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள தள்ளி விட்டுருவா என் மனைவி. காலையில் எழுந்திரிச்சோனே அதான் நாஸ்டா ரெடி, அப்படியே தண்ணி ஊத்தாம அந்த மாவை எடுத்து இட்லி போட்டுருவா. சாயந்தரம் ஆகுது, வாய்க்கு ருசியா அதாவது சாப்பாடு கிடைக்குமான்னு, வாங்க டின்னர் ரெடி அப்படின்னா, என்ன ரெடி அப்படின்னா, அதே மாவுல கொஞ்சோண்டு தண்ணியை கலந்து தோசை ரெடி மாமா அப்படின்னு. சரி, மறுநாள் காலையிலாவது டிஃபன் மாறும்னு பார்த்தா அதே மாவுல கொஞ்சோண்டு வெங்காயத்தை அரிஞ்சு போட்டுட்டு டிஃபன் ரெடி. என்னடான்னு பார்த்தா, என்ன இது அதே மாவா? இது ஆனியன் தோசை மாமா அப்படின்னு. சரி, நைட்டாவது மாறும்னு பார்த்தா அதே மாவுல கொஞ்சம் கேரட்டு எல்லா காய்கறியும் போட்டுட்டு
மாமா நாஸ்டா ரெடி அப்படின்னு காலையில சொன்ன டின்னர் ரெடி. என்னடி இது கதம்ப தோசை. அப்பயாவது தோசை மறுநாள் பார்க்கிறேன் நீதிபதி அவர்களே, அந்த தோசையை எடுத்து சட்னியில வச்சு வாயில வைக்கிறேன், புளிச்சிருச்சு. ஏமா என்ன தோசை இதுன்னு? இதுதான் தான் புளிச்ச தோசை. கிருஷ்ண பரமாத்மா 10 அவதாரம் எடுத்த மாதிரி ஒரே மாவு காலையிலையும் சாயந்தரமும் அவதாரம் எடுக்குது. சொந்த பந்தம். எங்க அண்ணனை பாருங்க, என்ன சார் காசுதான் சார் உலகம். இல்ல இவ்வளவு கஷ்டப்படுறாருன்றது சாயந்தரமே நான் பார்த்து புரிஞ்சுக்கிறேன். வசந்த பவன்ல தோசை வச்சதுமே உடனே சாப்பிட்டவர் அவர் தான். ஏன்னா எத்தனை வருஷமா அந்த புளிச்ச தோசை சாப்பிட்டு. சென்னையில எல்லாம் காசு தாங்க எல்லாம். கடவுள்ல சிறந்த ஒரு விநாயகர். வாழ்க்கைக்கு விநாயகர் தான் முதல்ல கும்பிடுவோம். விநாயகர் முதல் கடவுள். கோவிலுக்குள்ள போனவனையும் பவானி அம்மன் ஆலயமா இருந்தாலும் எந்த ஆலயமா இருந்தாலும் விநாயகரை கும்பிடுறோமே. 5 கரத்தனை, ஆணை முகத்தனை, இந்திர இளம்பிறை, ஓடும் எயிட்டனை, நந்தி மகந்தனை, ஞான கொழுந்தினை ஒந்தியில் வைத்தடி போற்றுகின்றோமே. அது மாதிரி கருவறை தொடங்கி கல்லறை வரைக்கும் சில்லறை வேண்டும் நீதிபதி அவர்களே. காசு இல்லைன்னா பொழைக்க முடியாது. சொந்த பந்தம் காசு இருந்தா தான் வரும். ஏன் மானோத்து மந்தையில தாய் மாமன் சீர் சுமந்து வந்தா தானே சார் பெருமை. அழகா பாரதி ராஜா ஒரு படத்துல போட்டிருப்பா நீதிபதி அவர்களே, வெள்ளிச்சங்கு கொடுத்தா விலக்கி வைக்க வேணும்னு, ஆட்டுப்பால் குடிச்சா அறிவழிஞ்சு போகும்னு காராம்பசு ஓட்டி வாராண்டி தாய் மாமே. வெள்ளிச்சங்கு கொடுத்தா விலக்கி வைக்க வேணும்னு தங்கத்துல சங்கு கொண்டு தாராண்டி தாய் மாமே. செய்முறை செய்தால்தான் அவன் தாய் மாமன், வேடிக்கை பார்த்தா அவன் நாய் மாமன். நீதிபதி அவர்களே, அதுதாங்க வாழ்க்கை. சேலை கட்டுறாங்கல்லங்க ஐயா, அதுல கூட எவ்வளவு விஷயம் இருக்கு தெரியுங்களா? ஒரு 50,000 ரூபாய் கொடுத்து ஒரு பட்டு சேலை எடுப்பாங்க ஐயா. அதோட பணத்தை பெருசா நினைக்க மாட்டாங்க. 10 வாட்டி கட்டிட்டாங்கன்னா அதுக்கு அப்படியே அந்த புடவையை கிழிச்சு வீட்டுல இருக்கிற குழந்தைங்களுக்கு தாவணி தச்சு கொடுப்பாங்க ஐயா. அந்த தாவணி கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபேஷன் ஆயிடுச்சுன்னா அதை 2ஆ கிழிச்சு சின்ன குழந்தைக்கு வீட்டுல பேர குழந்தைக்கு பாவாடை சட்டை தச்சு கொடுத்துருவாங்க. அதுவும் கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபேஷனா தெரிஞ்சிச்சுன்னா குட்டி குட்டியா கட் பண்ணி அழகழகா பட்டு சேலைக்கு ஹேர் பண்ண. அப்படி என்ன வச்சு சொல்லாதம்மா. எங்க கிராமத்துல என் தாத்தா வேஷ்டியை கட் பண்ணி போட்டு தான் என் பாட்டி இட்லி சுட்டுது. அந்த இட்லியினுடைய சுவை இதுவரைக்கும் எங்கேயும் கிடைக்கல எனக்கு. தாத்தாவின் பாசம் அந்த வேஷ்டியில கரைஞ்சு போயிருக்கு. லேசா சொல்லாது. அதுலதான் புதுசா வைரஸ் எல்லாம் பரவுதாங்க ஐயா. அவர் சொத்து சுகம் இவ்வளவு நேரம் பேசினார் இல்லைங்க ஐயா. திடீர்னு ஒரு நாள் கூட ஒரு பணம் செல்லாதுங்கிற அனௌன்ஸ்மெண்ட் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்க ஐயா. ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க, நாளையில இருந்து அம்மாங்கிற உறவு செல்லுபடி ஆகாதுன்னு சொல்ல முடியுமாங்க ஐயா? காலாவதி ஆகாத ஒரு விஷயம் இருக்குன்னா அது சொந்த பந்தம் தாங்க ஐயா. ஒரு வரி ரொம்ப அழகா உண்டு, இன்றைக்கு எது உன்னுடையதோ அது நாளைக்கு மற்றவருடையதுன்னு ஒரு வரி இருக்கு. அது சொத்து சுகத்துக்கு பொருந்தும், சொந்த பந்தத்துக்கு பொருந்துமாங்க ஐயா. இன்னைக்கு என்னுடைய அம்மா நாளைக்கும் எனக்கு அம்மா தான். இன்னைக்கு என்னுடைய குழந்தை நாளைக்கும் எனக்கு வந்து குழந்தை தான். அப்போ காலாவதி ஆகி போகிற ஒரு விஷயத்துக்கு எதுக்கு இவர் இப்படி மூச்சை புடிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காருன்னு தாங்க ஐயா நாங்க கேட்கிறோம். நீங்க 1 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு செல்போன் வாங்குங்க, ரொம்ப காஸ்ட்லியான போன் தானங்க ஐயா. காலையில வாங்கி அதுல சிம் கார்டை போட்டுட்டு சாயந்தரம் 7 மணி வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஒருத்தர் கூட உங்களை போன் பண்ணி சாப்பிட்டியா, எப்ப வீட்டுக்கு வருவேன்னு கேட்கலனா நீங்க உடனே சொந்த பந்தங்கள் யாருமே போன் பண்ணலையே, போன்ல ஏதோ பிரச்சனையோன்னு தான் யோசிப்பீங்க. அப்போ 1 லட்சம் ரூபாய் போன் நம்ம பாக்கெட்ல இருக்குங்கிற சந்தோஷத்தை விட கூப்பிடுறதுக்கு ஒருத்தர் கூட இல்லையேங்கிற ஏக்கம் தான் முதலில் வருகிறதுனா அது கேட்பதற்காவது ஒரு சொந்தம் வேணும்னு தாங்க ஐயா நாங்க சொல்றோம். ஐயா அவர் சொன்னாரு பணம் வந்து பணத்துக்கு தான் மரியாதை இருக்குன்னு. அதுதான் இன்னொரு பாட்டுல சொன்னாங்க ஐயா, உன் பணம் பணம் உன் பணம் ஏன் பணம்னு. இன்றைக்கு உங்க பாக்கெட்ல இருக்கிற பணம் நாளைக்கு வேற யாரோ ஒருத்தரோட பாக்கெட்டை கூட நிரப்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் இன்றைக்கு உங்களுடைய சொந்தங்கள் உங்களுக்கு கொடுக்கிற மகிழ்ச்சியும் நினைவுகளும் 10-15 வருஷம் நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னா கூட அது சந்தோஷத்தை தான் கொடுக்கணும் தாங்க நாங்க சொல்றோம்.
இங்க ஐசியூல உடம்பு முடியாம ஒருத்தர் படுத்திருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுங்கய்யா, அவருக்கு லட்சமா செலவு பண்றதுக்கு நிறைய சொத்து இருக்கலாம். ஆனா பக்கத்துல உட்கார்ந்து உங்களுக்காக கோயிலுக்கு போய் நான் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தேன், உங்களுக்கு சீக்கிரமா சரியாயிரும்னு சொல்லுகிற ஏதாவது ஒரு சொந்தம் கொடுக்கிற ஆறுதலான வார்த்தைகள் தான் அவரை காப்பாற்றும்னா, வாழ்க்கையின் கடைசி வரை நமக்கு கூட வருவதும் மகிழ்ச்சியை தருவதும் சொந்த பந்தங்கள் தான். ஐயா, நான் இப்படி சொல்லி நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேங்க ஐயா. சொத்து சுகம் என்பது நாம் தேடுவது, சொந்த பந்தம் என்பது இறைவன் கொடுப்பது. நாம் தேடுவதில் கூட தவறு இருக்கலாம், இறைவன் கொடுப்பதில் ஒருபோதும் தவறு இருக்காது என்கிற காரணத்தினால் என்னென்றைக்கும் மகிழ்ச்சியையும் மனநிறைவையும் கொடுப்பது சொந்த பந்தமே என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அங்க ஒரு மன்னவரி தூத்துக்கிட்டோம். 4 பேர் கை தூக்கி இருக்காங்களே இருக்குல்ல, ஏன் தெரியுமா கை தூக்கி இருக்காங்க? அந்த கொஞ்சம் மெஜா இருக்குல்ல, இது மாதிரி ஒரு இழிச்சவாய வேற எந்த ஜென்மத்துல நமக்கு கிடைக்க போறான்ற தைரியத்துல தான் தூக்கி இருக்காங்க நடுவர்களே. யோசிச்சு பாருங்க, பெண்கள்லாம் ஏன் தெரியுமா மேட்சா ட்ரெஸ் போட்டுக்கிறோம்? சிவப்பு கலர்ல புடவை, சிவப்பு கலர்ல வளையல், சிவப்பு கலர்ல கம்மல், சிவப்பு கலர்ல பொட்டு, சிவப்பு கலர்ல கிளிப்பு எல்லாம் மேட்சா போடுறோம். ஏன் தெரியுமா? கட்டதுதான் மேட்சா அமையல, அட்லீஸ்ட் கட்டிக்கிறதாச்சும் மேட்சா இருக்கட்டுமேன்றதுக்காக தானே நடுவர் அவர்களே. அதுக்காக என்ன பண்ணுவோம், ஒரு நாளைக்கு அவன் மஞ்சள் கலரு, ப்ளூ கலரு, சிவப்பு கலரு அடிச்சுன்னு வருவான். ஏமா NT ராமாராவ் ஒருத்தர் தான் டெய்லி ப்ளூ கலர் அடிச்சுக்கின்னு வாசலில் நின்று போகிறவங்க வரவங்களுக்கெல்லாம் பார்வைக்கே இருந்தார். மற்ற உலகத்தில் எந்த ஆணும் அப்படி கலர் அடிச்சதே கிடையாது. ஜெயஸ்ரீ வந்து சொன்னாங்க, போன் வாங்கிட்டு போன்ல யாருன்னா பேசலன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. நான் அவங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் சொல்றேன் நடுவர்களே. கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லா ஆண்களும் கொஞ்ச நேரம் பேச, யாண்டி தவங்க போனை வச்சிடுற, கொஞ்ச நேரம் பேசணும் கெஞ்சுவாங்க. கல்யாணம் ஆகி ஒரு 1.5 வருஷம் ஆகட்டுமே, பேசியே என் உசுரை ஏண்டி எடுக்கிற வேலையை போன 1.5 நாள்லயே சொல்றாமா. அவங்கள நிக்கணும்னா கூட காசு கொடுத்து டிக்கெட் வாங்கினாதான் நிக்க முடியும்னு சொன்னா, வாழ்க்கையில சந்தோஷத்துக்கு பணம் ரொம்ப முக்கியம் நடுவர்களே. இன்றைக்கு சிகிச்சை பலனின்றி இறந்தவர்களை விட சிகிச்சைக்காக பணம் இல்லாமல் இறந்தவர்கள் தான் இன்னைக்கு வாழ்க்கையில அதிகம்னு சொன்னா யோசித்து பாருங்க. ஆத்திர அவசரம் ஒரு 10 லட்சம் ரூபாய் தேவை நடுவர்களே. சரி 10 லட்சம் கூட வேணாங்க, ஒரு 30,000 ரூபாய் தேவை, ஒரு 50,000 ரூபாய் தேவை. நான் என்ன படிச்சிருக்கேன் நடுவர்களே? PhD சர்டிபிகேட் நீ வச்சுக்கியா, எனக்கு ஒரு 30,000 ரூபாய் கொடு, என்ன கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். நான் போட்டிருக்கிற இந்த ஆரத்தை கொடுத்து 50,000 ரூபாய் கொடுன்னா முதல்ல கொடுப்பான் நடுவர். சர்டிபிகேட்டை வச்சுக்க மாட்டான், கொடுத்த சர்டிபிகேட் கொடுப்பான். பாத்தீங்களா, வாழ்க்கையில பணம் இருந்தாதாங்க எல்லாருமே மதிப்பு எல்லாம் இல்லையா? பரிமாறு அது மாதிரி நிறைய செய்திகளை படிச்சிருந்தாலும் அது எடுத்து சொல்ற முறை தான் நம்ம வெற்றி பெறுவதற்கு பெரிய காரணம். அந்த சபைக்கு தகுந்தார் போல, மக்களுக்கு தகுந்தார் போல எடுத்து சொல்லணும். ரொம்ப அருமையா பேசு. ஏன்னா பேச்சு என்பது லேசான விஷயம் இல்லைங்க. ஜெயஸ்ரீ கூட சொல்லிச்சு இல்லையா, வாசல்ல வந்து நான் நம்ம விஜயகுமார் சொன்னார், நாய்கள் ஜாக்கிரதைன்னு வரவேற்பு கொடுக்குறது போர்டு போட்டு. அது பரவாயில்ல, போர்டுல இருந்தால் கூட பரவாயில்ல சார். என்ன ஒருத்தர் சாப்பிட்றதுக்கு கூப்பிட்டான் சார், ரொம்ப ரொம்ப வற்புறுத்தி கூப்பிட்டான். கையை பிடிச்சினா இந்த சாப்பிட்டு தான் போகணும் நம்ம வீட்டில். வேணாம்பா, திடீர்னு வந்துட்டேன், நான் உன்னை பார்க்கலான்னு முன்னேற்பாடாக வரல, இன்னொரு தடவை நான் சொல்லிட்டு வரேன்னு ரொம்ப பிகு பண்ணிக்கிற விடுனே. எந்தெந்த நாயோ வந்து தின்ட்டு போகுது, உனக்கு என்னன்னு உக்காருனேன் அப்படின்னா. அப்புறம் நான் உட்காரணும்னா யோசனை பண்ணிப்பாரு. அவன் ஒரு லிஸ்ட்டு வச்சுக்கலாம், தின்ட்டு போகிற நாயிடும், அதில் நம்மளையும் சேர்க்கறதுக்காக வச்சுக்கலாம். இது போர்டில் நாய் இருந்தாலும் பரவாயில்லைங்க, வாசலில் தான். அது ஏன்னா சில நேரங்களில் மனிதர்கள் மாறிடுறான் சார். அதைத்தானே வேதநாயகி அழகாக சொன்னாங்க. பையன் ஃபோன் பண்ணுறான் சார், ஹலோ, அப்போல்லாம் டெலிஃபோன் செல்ஃபோன் இல்லை. ஹலோ, யார் பேசுறது? யாரானே? நான் எங்கள் சித்தப்பா கிட்ட பேசுகிறேன். சித்தப்பா தான்டா, நல்லா இருக்கியா? வீட்டில் எல்லாம் நல்லா இருக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க. இல்லையே, எங்கள் சித்தப்பா போடுறது மாதிரி தெரியலையே, அது கரகரப்பாக இருக்குது. எங்கள் சித்தப்பா கணீர்னு இருக்குமே. தஞ்சாவூர் போய் வந்தாங்க 2 நாள், அந்த இந்த தண்ணி குடிச்சிட்டு ஒரு மாதிரியாக இருக்குதுடா, வேற ஒன்றும் இல்லை. இல்லை நீ சும்மா மிமிக்கிரி பண்ணி யாரு என்ன ஏமாத்துற? உன் சித்தப்பா தாண்டா பேசுறேன். இப்பதான் என் சித்தப்பா குரல் கேட்குது. எதுக்குடா ஃபோன் பண்ண? காலேஜுக்கு ஃபீஸ் கட்டணும், குறையுது சித்தப்பா, ஒரு 5000 வேணும். சித்தப்பா வரட்டும் சொல்றேன், போன வைக்கான்ட்டான் சார்.
அம்மா யார் என்ன சொல்லணும், பொய் சொல்றானா மெய் சொல்றானா அதுவே நமக்கு சொல்லுது. அந்த மாதிரி ஒரு கருவி நம்ம பாக்கெட்ல வைக்கணும்னு வச்சுக்க, எல்லாரும் நல்லா இருக்கணும், இல்லை 100 வயசு நல்லா இருக்கணும், எவனுமே நம்மளை பத்தி தப்பாவே நினைக்க மாட்டாங்க. அது ஒரு காலம் வரப்போகுது பாருங்களேன். இப்போ அமெரிக்காவெல்லாம் வந்துடுதுங்க, டெஸ்லா காரெல்லாம் வந்துடுது, நீங்க பார்த்துருப்பீங்க. அதாவது டிரைவரே இல்லாத கார். இப்போ நான் 6 மாதத்துக்கு முந்தி போனேன்ல அட்லாண்டாவில், நான் அப்படிதான் என்னை ஏற்றி விட்டாங்க. நிஜமாங்க, ஹோட்டல்ல இருந்து ரூமுக்கு எனக்கு ஏற்றி விட்டாங்க. 10 கிலோமீட்டர் போகணும். டிரைவர் இல்லை, ஒன்றும் இல்லை, நான் மட்டும் தனியாக போனேன். நான் என் குலதெய்வமாக இந்த சில்லக்காளியம்லாம் வேண்டிக்கு போனேன். இது ஒழுங்காக போய் ஹோட்டலில் சேருங்க. நீங்கள் சிக்னலில் நிற்குது, உண்மையிலே ஆச்சரியம் சார். அதெல்லாம் நான் பயணம் பண்ண முடியுமான்னு ஒன்று கற்பனையோ கனவோ தெரியல, ஆண்டவன் கொடுத்த கொடை அதுன்னு நினச்சின்னு அங்கே ஹோட்டலுக்கு போய் கரெக்டாக நிற்குது சார். அடுத்தவனுக்கு வழி கொடுத்து சிக்னலில் நிற்குது, எல்லாம் நிற்குது சார். நம்ம ஆளுதான் சொந்தமடா ராஜாக்கள் மாளிகையில் காணாத இன்பமடா, 4 கால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா, ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா, ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா, 100 ஆண்டு வாழ வைக்கும் மாறாத பாசமடா, முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக, அன்பாலே வளர்ந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக. உறவு சாதாரண விஷயம் இல்லை. அண்ணன் தம்பி எவ்வளவு அழகான உறவு. ஒரு திருமணமாகி ஒரு பெண்ணு வருதுங்க, அந்த பெண்ணோட மனசுல 1000 கனவு இருக்கும். நான் வாழ போற வீடு வசதியா இருக்குமா, செல்வாக்கு இருக்குமா, தங்கம் வயலெல்லாம் கொட்டி இருக்குமா, அந்த கனவோடு வரும். அப்படி வருகின்ற அந்த பெண்ணை அழகா சொல்லுவாங்கம்மா, நீ அதுக்கெல்லாம் ஆசைப்படாத, உங்க வீட்டுல இருக்கிறதெல்லாம், எங்க வீட்டுல தங்க நகை வைர நகை இல்லைன்னா கூட பரவாயில்ல, சொத்து சுகம் இல்லைன்னா பரவாயில்ல, அன்புக்கு பஞ்சம் இல்லை, ஆசைக்கு பஞ்சம் இல்லை, கவலைப்படாத, தைரியமா வலது காலை எடுத்து வச்சு வா. பணம் இருக்கும் பலம் இருக்கும் உங்கள் வாசலில், பணம் இருக்கும் பலம் இருக்கும் உங்கள் வாசலில், நல்ல மனம் இருக்கும் குணம் இருக்கும் எங்கள் வாசலில், பொன்மணமும் பொருள் மணமும் உங்கள் வாசலில், நல்ல பூ மணமும் பால் மணமும் எங்கள் வாசலில், மணமகளே மருமகளே வா வா, உன் வலது காலை எடுத்து வைத்து வா வா, குணம் இருக்கும் குளமகளே வா வா, தமிழ் கோவில் வாசல் திறந்து வைப்போம் வா வா, தங்க நகை வைர நகை நிறைந்திருக்காது, தங்க நகை வைர நகை நிறைந்திருக்காது, இங்கு தங்க வரும் பெண்மணிக்கு சுமை இருக்காது, பொங்கி வரும் பொன்னகைக்கு குறை இருக்காது, அதை பொழுதெல்லாம் பார்த்திருந்தால் பசி எடுக்காது, மணமகளே மருமகளே வா வா, உன் வலது காலை எடுத்து வைத்து வா வா, குணம் இருக்கும் குளமகளே வா வா, தமிழ் கோவில் வாசல் திறந்து வைப்போம் வா வா. சார், பணம் இருந்தால் அந்த வீட்டுல வசிக்கலாம், பணம் இருந்தால் வசிக்கலாம், உறவுகள் இருந்தால் வாழலாம். பட்டாங்க பென்ஷன் தான். யார் காரணம்? அவர் தான் காரணம். அப்பா தான் காரணம். படிக்க வைக்கும் போதே என் பிள்ளை எல்கேஜியில் சேர்க்கும் போதே என் பிள்ளை பெரிய ஆளாகணும், 2 லட்சம் சம்பளம் ஆகணும், 3 லட்சம் சம்பளம் ஆகணும், வெளிநாட்டு வேலைக்கு போகணும். அவனை யார் அனுப்பிச்சது? நல்ல படிப்பு இங்க இருக்கு, நல்ல வேலை இருக்கு, விவசாயம் இருக்கு, நெசவு தொழில் இருக்கு, எவ்வளவோ வேலை இருக்கு. இந்த வேலை செய்யாத, கை நிறைய பணம் வேணும் பணம் வேணும் பணம் வேணும், அவனை படிக்க வச்சு வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சுட்ட, உண்டாங்க விட்டுட்டோம். பென்ஷன் தான் காப்பாற்றுவோம், எந்த சார் காப்பாற்றுவோம்? யோசிக்கணும். பிள்ளை மேல தப்பு கிடையாது, அப்பா மேல தப்பு, அம்மா மேல தப்பு. பணம் 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 பணம், எதுக்கு அந்த பணம்? அதே நேரத்தில் அன்பிற்கினியவர்களே, அம்மாங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. எதை ஒன்னாலும் வாங்கினா காசு கொடுத்து, பெற்ற தாய் தகப்பனை வாங்கவே முடியாது. தாய் முதல்ல ஒரு பாட்டு சொன்னார் அவரு, கவிஞர் திலகம் வாடி பாட்டு, காசியதான் கடவுளை பாடினாரு. தாயை தவிர தந்தையை தவிர காசால் எதையும் வாங்கலாம், அப்பா அம்மாவை வாங்கவே முடியாது. யாருங்க அம்மா? துறவிகள் கூட எல்லா உறவுகளையும் வேணான துறந்துருவாரு. ஆனா பெத்த தாயை பார்த்தோன்னே கண்ணீர் சிந்துவார். பெத்த தாய் காலில் விழுவாங்க. துறவிகளுடைய காலில் அப்பா கூட காலில் விழுவார்.
ஆனா அம்மா அதே துறவி அம்மா காலில் வந்து விடுவார். அப்படிப்பட்ட உறவு, ஒரு அற்புதமான உறவு. பொன்னியம்மனெல்லாம் நம்ம நேர்ல பார்த்ததில்லை. எங்க தாத்தா எங்க அப்பாவுக்கு சொன்னாரு இதான் பொன்னியம்மன்னு. எங்க அப்பா எனக்கு சொன்னாரு, நான் என் பிள்ளைக்கு சொல்றேன், நேர்ல பார்க்கல. ஆனா நேரில் பார்க்கின்ற கண் கண்ட தெய்வம் பொன்னியம்மன் நம்ம வீட்டுல இருக்கிற அம்மா. முந்தி தவம் கிடந்து 300 நாள் சுமந்து அந்தி பகலாய் சிவனை ஆதரித்து தொந்தி சரிய சுமந்து பெற்ற தாய். 2 திங்களாய் அங்க மேலாம் நொந்து பெற்று பையன் என்ற போதே பரிந்தெடுத்து செய்ய இரு கைப்புறம் தாங்கி கனகுமுளை தந்த அந்த தாய் சாதாரண விஷயம் இல்லைங்க. உறவுக்கு பணத்துக்காக அம்மாவை மறக்க கூடாது சார். வருஷத்துக்கு ஒரு சேலை 300 ரூபாய் சேலை எடுத்து விட்டு பாருங்க, அந்த தாய் மகிழ்ந்து போவா. அப்படியே வச்சு எவ்வளவு பணம்னாலும் வீட்டுக்கு வரும்போது அம்மா பார்த்து அம்மாக்கு தங்கத்தட்டுல அப்படியே அறுசுவை உணவு கொடுக்க வேணாம். அம்மா இருக்கும் போது அம்மா சாப்பிட்டியாமான்னு ஒரு வார்த்தை கேட்டு பாருங்க. உன்னுடைய ஆயுள் ஒரு நாளைக்கு சாப்பிட்டியான்னு கேட்டா ஓராண்டு ஆயுள் நமக்கு கூடும். கண்டிப்பா இது மறுக்கவே முடியாது. யாருங்க அந்த அம்மா, என்ன உறவு, சாதாரண விஷயம் கிடையாதுங்க. சும்மா சும்மா அப்படியே போனோம்னாங்க, இது இருந்தா போதும் அது இருந்தா போதும். அது இருந்த சந்தோஷம் கொஞ்ச நேரம் இருக்கு, அதுக்கப்புறம் போயிடும். அன்பு சகோதரி சொன்ன மாதிரி அதுக்கெல்லாம் காலாவதி ஆயிடும். காலாவதி ஆகாத உறவு கூடவே வருது நம்முடைய உறவுகள். பணம்ங்க இன்னைக்கு தமிழ் இந்தியாவில் இருக்கும்போது அது பேர் ரூபாய், அமெரிக்கா போனா டாலர், சிங்கப்பூர் போனா டாலர், அப்படியே குவைத்துக்கு போனா ரிங்கிட்டு, இது மலேசியாவில் ரிங்கிட்டு. அப்படி ஒவ்வொரு நாட்டுக்கு போனா அந்த பணத்தோட பேர் மாறும். எந்த ஊருக்கு போனாலும் மாறாதது உறவுகள். அப்படிப்பட்ட அந்த தாயை சார் ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? எந்த உறவையும் காசு கொடுத்து வாங்க முடியாது அன்பிற்கினியவர்களே. அன்பை கொடுத்து வேண்டுமானால் எல்லா உறவுகளை வாங்கலாம் என்று சொல்லி, மகிழ்ச்சி வேண்டுமானால் பணத்தால் வரலாம், கூடவே மனநிறைவு வேண்டும் என்று சொன்னால் உறவுகள் இருந்தால்தான், சொந்த பந்தம் இருந்தால்தான் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிரிக்கிற வெந்தயக்கிற மன தக்காளி கீரை, தயிர் சாதம், தக்காளி சாதம், புளிச்சாதம், வெந்தய சாதம், மல்லி சாதம், கீரை சாதம், சாம்பார் சாதம், சில்லி சிக்கன், சில்லி மஞ்சூரி, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, கோலா, குஸ்கா, தம்ஸ்அப், பேட்டா, வெனிலா ஐஸ்கிரீம், சம்பார் ரவை, கோதுமை ரவை, பட்ன ரவை, சில்லி தந்தூரி, சில்லி மஞ்சூரி, சில்லி பரோட்டா, கொத்து பரோட்டா, முட்டை பரோட்டா, சில்லி இட்லி, சில்லி 65, ஜிஞ்சர் சிக்கன், சோள தோசை, கம்பு தோசை, ராகி தோசை, நான், புரோட்டா, ஃப்ரைட் ரைஸ், கீர் மீல், சாம்பார், டாப் ஃபைவ், ஃபுல் ஃபைவ், அட்டா, ரவா தோசை, ஆனியம் தோசை, குழிப்பணியார சந்தகை, எலுமிச்சஞ்சேவை, தக்காளி சேவை, ஆப்பம், இடியாப்பம், கொலா புட்டு, சுண்டல் குழம்பு, கார குழம்பு, வெந்தய குழம்பு, எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு, மணத்தக்காளி குழம்பு, ரோஸ் மில்க், ஜவ்வரிசி பாயாசம், ரஸ்னா, பாதாமி பால், பாதாம் கீர், பானிபுரி, பேல்புரி, கட்லை, பொரிய கடலை, சுண்டல், காரப்பொரி, மசால் பொரி, பூண்டு பொரி, மிளகு பொரி, ரஸ்தாளி பழம், பூம்பழம், முருங்காட்சி பழம், பீடா. நித்யா கேட்டரிங்கே அழிஞ்சாலும் இந்த ஆளை காப்பாற்றினா போதும். அவ்வளோ சாப்பாடு வச்சுங்கிறான் மனுஷன் கையில். இவருக்கு பேரு தங்கவேல். நம்ம சின்ன தச்சூருக்கு வந்து இப்படி பேசுறதுனால இன்று முதல் இவர் திங்கவேல் அப்படின்னு பேர் வச்சோம். நன்றி நன்றி. நடுவர் அவர்களே, காரைக்குடிக்கும் இது காளையார் கோயில் கடையில கல்லன் ஒரு ஊருங்க, அங்க பேசுறதுக்காக போயிருந்தேன். அப்போ ஒருத்தர் செவுத்துல எழுதி போட்டிருந்தாரு பாருங்க, அது நல்லா இருந்தா நீங்க கை தட்டலாம். அதிகாரி வீட்டு நாய் செத்து போனது, அனைவரும் வந்தார்கள். அதிகாரி செத்து போனா ஒரு நாயும் வரவில்லை என்று எழுதி. 2வது கவிதை என்ன தெரியுங்களா? காந்தி நாட்டுக்காக உழைத்தார், காந்தி படம் போட்ட நோட்டுக்காக நாம் உழைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று அந்த சொத்து சுகத்துக்காக அவர் எழுதியிருந்தார் சார். மனிதனிலே பணம் பந்தியிலே, குணம் குப்பையிலே, சொந்தமாம் சொந்தம். ஒரே ஒரு ஊரிலே ஒரே ஒரு ராஜா, ஒரே ஒரு ராஜாவுக்கு ஒரே ஒரு ராணி, ஒரே ஒரு ராணி பெற்றால் 9 பிள்ளை. அந்த 9லே ஒன்றும் கூட உருப்படி இல்லை, உருப்படி இல்லை. ஒரே ஒரு ஊரிலே ஒரே ஒரு ராஜா. சொந்தத்தை கொண்டு வந்தார் பாருங்க. சொந்தம் என்று வந்ததெல்லாம் சொந்தமும் இல்லை, ஒரு துணை இல்லாமல் வந்ததெல்லாம் பாரமும் இல்லை. நன்றி உள்ள உயிர்கள் எல்லாம் பிள்ளை தானடா தம்பி, நன்றி கெட்ட மகனை விட நாய்கள் மேலடா, நாய்கள் மேலடா. ஒரு கைதட்டல் கொடுக்கலாமே சார், உடனே ஸ்டைல் பண்ணி பாடுறேன் காக்க. ஆனால் சார், இந்தியாவினுடைய நிதி அமைச்சர் அவங்க இருந்தா தான் பொருளாதாரம் முன்னேறும்.
சொத்து சுகம் பெருகும்னு ஒரு பாட்டு பட்டுக்கோட்டையர் எழுதினார். நிதிய என்னும் பெரியவங்க நெஞ்சில் அன்பு சேரணும், நிரந்தரமா அனைவருமே சுகந்தரமா வாழணும். போடு தந்தனத்தானே ஏழேலோ, தந்தனத்தானே ஏழேலோ. 10 விரல பதறி பதறி சம்பாதிச்சா சொத்து சுகத்தை சேர்த்துனா 5 விரல பதறாம சாப்பிடலாம். இந்த பாட்டுல என்ன சொல்றாங்க பாருங்க. எறும்பு போல வரிசையாக எதிலும் சேர்ந்து உழைக்கணும், இடுப்பே வளையா மனிதன் எதிர்பார்த்து பொழைக்கணும். தந்தனத்தானே ஏலேலோ, தந்தனத்தானே ஏலேலோ. ஆனா இந்த கிராமத்தை விட்டு டவுன் பக்கம் போறாங்க சார். எதற்காக? உழைப்பு, பணம் சம்பாதிக்கிறாங்க. அப்பதான் வீடு மனை காடு தோட்டம் வாங்க முடியும். அதற்கு ஒரு பாட்டு பாருங்க. பட்டணம்தான் போகலாம் அடி பொம்பளை, பணம் காசு தேடலாம் அடி, நல்ல கட்டாணி முத்தேய கண்ணாட்டி நீயோ வாடி பொண்டாட்டி தாயே. அது இல்லங்களாயிருக்கும். இந்த பென்ஷன் திட்டத்தை அறிமுகம் செய்து வைத்தவர் யார் தெரியுங்களா? 2 பட்டு கிடந்த ஜெர்மனி நாட்டை ஒன்றாக இணைத்தானே பிஸ்மார்க் என்பவன் தான் உலகத்திற்கே பென்ஷன் திட்டத்தை அறிமுகம் செய்தான். அந்த பென்ஷன் திட்டம் மட்டும் இல்லாமல் இருந்தால் நிறைய பேர் அனாதை இல்லங்கள் போக வேண்டியதாக இருக்கும். அதற்கு சூப்பர் சிங்கர்ல தேர்ந்தெடுத்தாங்க. பொருளே இல்லார்க்கு தொல்லையா, புது வாழ்வே இல்லையா, இருள் நீங்கம் மார்க்கம் இல்லையா, இறைவாணி சொல்லையா. வறுமை பேயை விரட்ட நாட்டில் வழியே இல்லையா, அதற்கழிவே இல்லையா, இருள் நீங்கம் மார்க்கம் இல்லையா, இறைவாணி சொல்லையா. ஆயிரம் தீர்ப்பில் நீங்கள் வழங்க வேண்டும் என்று சொல்லி, உறவு என்றொரு சொல் இருந்தால் பிரிவு என்றொரு பொருள் இருக்கும் என்று சொல்லி இந்த அருமையான வாய்ப்பு நல்கிய அன்பு நெஞ்சங்களுக்கு எனது பணிவான கனிவான வணக்கமலர்களை காணிக்கையாக்கி சமர்ப்பித்து தொல்காப்பியங்களில் இருக்கின்ற நற்கருத்துக்களை எடுத்து போற்றுவேன். சங்கத்தமிழால் சாடுவேன், பைந்தமிழால் பகிர்வேன், ஈர்த்தமிழால் இயம்புவேன், நற்றமிழால் நவில்வேன், முத்தமிழால் மொழிவேன், செந்தமிழால் செப்புவேன், அடைமொழியால் எல்லோரையும் அன்போடு பார்க்கின்றேன், அண்மை மொழியால் அன்பை வெளிச்செலுத்துவேன், தாய் மொழியால் தருமத்தை நிலைநாட்டுவேன், வண்ணத்தமிழால் வரவேற்பேன், கன்னித்தமிழால் கடமையாற்றுவேன் என்று சொல்லி இந்த அருமையான வாய்ப்பு நல்கியதற்கு மீண்டும் மீண்டும் வணக்க மலர்களை சமர்ப்பித்து, கண்ணின் மணி போல மணியின் நிழல் போல கலந்து பிறந்தோ மடா, இந்த மண்ணும் கடல் வானம் மறைந்தோ முடிந்தாலும் இந்த ஊர் மக்களை மறக்க முடியாதடா, உறவை பிரிக்க முடியாதடா என்று சொல்லி விழுப்புரத்திலிருந்து வந்திருக்கூடிய கம்பன் கழகத்தை சேர்ந்தவர்கள், கண்ணதாசன் பேரவை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் எனது பணிவான கனிவான நன்றி மலர்களை சமர்ப்பித்து அடுத்த ஆண்டு இதே விழாவில் நாம் சந்திப்போம். நன்றி மலர்கள். வணக்கம். புரிஞ்சுக்கிட்டாங்க அக்கா. ஆமா, எப்படி பார்த்தாலுமே சொந்த பந்தத்தோட வாழ்ந்தாலும் அதுக்கு பேர் வாழ்க்கை. வெறும் பணத்தை மட்டும் வச்சுட்டு வாழ்றோம்னு சொன்னா அதுக்கு பேர் வாழ்க்கையே கிடையாது. இப்போ ஒரு ஹோட்டல் போறோம்னு வச்சுக்கோங்க, அங்க வச்சா அது சாதம், அதையே நம்ம ஆண்டவனுக்கு படைச்சோம்னா அது பிரசாதம், அதையே உங்க வைஃப் கையால கொடுத்தாங்கன்னா அதான் பிரமாதம். கொடுத்தா தானே பிரமாதமான ஒரு வாழ்க்கையை வாழணும்னு சொன்னா சொந்த பந்தத்தோட வாழணும். திருந்தாம சுத்திட்டு இருக்க மனுஷங்களை கூட திருத்தி வாழ வைக்கிறது திருமணம். அன்பை கொடுத்தாதான் அது குடும்பம். அப்ப தெருவாளர்களை எல்லாம் திருவாளர்களாக மாற்றுவது திருமணம் சொன்னா அந்த திருமணமே பணத்தால மட்டும் உருவாகிறது கிடையாது. அன்பு, பாசம், நேசம் இது எல்லாம் இருந்தாதான் உருவாகும். அப்படி உருவானாதான் அந்த குடும்ப வாழ்க்கையை பாத்தீங்கன்னா நிலைக்கும். நடுவர்களே, பெண்கள்லாம் பாத்தீங்கன்னா கடவுள்கிட்ட வேண்டுவோம், நல்ல வேலை வேணும், நல்ல புருஷன் வேணும், நிறைய சம்பாதிக்கணும்லாம் வேண்டுவோம். ஆனா விரதம்னு ஒண்ணு இருந்தோம் அப்படின்னு சொன்னாக்கா கட்டிய கணவருக்காக மட்டும்தான் இது வரைக்கும் தாய் குலங்கள் விரதம் இருக்காங்க. திங்கட்கிழமை விரதம், செவ்வாய்க்கிழமை விரதம், பௌர்ணமிக்கு விரதம், அமாவாசைக்கு விரதம். என்ன காரணம்? ஒவ்வொரு நாளும் கட்டிய கணவர் தீர்க்காயுசோட இருக்கணும்னு சொல்லி ஒரு பொம்பளை பிள்ளை தான் வேண்டும்.
வேண்டுவா, அந்த குடும்ப தலைவி தான் வேண்டுவாங்க. அம்மா விரதம் இருக்கிறத விட சொல்லு. மௌன விரதம் இருந்துருங்க, அவன் பல வருஷம் வாழ்வான். மௌன விரதம் இருந்துட்டாங்க, நீங்க கேக்குற பொருள் எல்லாம் எடுத்து தர முடியாதுல்ல நடுவர்களே. அதனால அந்த விரதத்தை என்னைக்குமே நாங்க கடைபிடிக்கிறது இல்ல. வளர்ந்த நாடுகள்ல பாத்தீங்கன்னாக்கா பெரிய பெரிய கட்டிடங்கள் இருக்கும். ஆனா நம்ம இந்தியாவுல தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னாக்கா சின்ன சின்ன வீடுகள் தான் இருக்கும். ஆனா குடும்பங்கள்ல பந்த சொந்தன்றது இன்னைக்கு நிலைச்சு இருக்கு நடுவர்களே. அது மாறாத கலாச்சாரத்தில் இருக்கிற உறவு எதுன்னு கேட்டீங்கன்னாக்கா நம்ம உறவுகள் மட்டும்தான். தாய் மாமன்ற உறவு வந்து தாய்க்கு ஈடான உறவு, தந்தைக்கு ஈடான உறவு. நாளைக்கு அப்பா அம்மா இல்லைன்னு சொன்னாலும் அந்த அண்ணன் என்ன பண்ணுவான்னு சொன்னா கூட பிறந்த தங்கச்சிக்காக எல்லாமே செய்வான். அப்ப தாய்க்கும் தந்தைக்கும் ஈடான ஒரு உறவா தாய் மாமன் உறவை பாக்குறோம். நீங்க சீர் செஞ்சாலும் பரவாயில்ல, சீர் செய்யாட்டி பரவாயில்ல, அண்ணன் ஒரு உறவு இருந்தாலே போதும் நடுவர்களே. எங்களுக்குலாம் இந்த உலகத்திலேயே தனித்துவமான உறவு எதுன்னு கேட்டீங்கன்னா கணவன் மனைவி உறவு. அதனாலதான் அதை சொல்லுவாங்க நீ பாதி நான் பாதின்னு சொல்லி. அப்படி பாதி பாதியா வேலையெல்லாம் பிரிச்சுக்கணும். இப்ப நடுவர்களே எனக்கு பாத்தீங்கன்னா நல்லா தோசை சுடுவேன், சட்னி வைக்க தெரியாது. அப்ப வர கணவன் சட்னியை செய்யணும். நல்லா இட்லி செய்வேன், சாம்பார் வைக்க தெரியாது. அப்ப அவர் சாம்பார் செஞ்சிடணும். நல்ல பதார்த்தம் கட் பண்ணி கொடுத்துருவேன், அவர் குழம்பு வச்சிடணும். அப்ப நான் பாதி அவர் பாதி. இப்படி இருந்தாலும் குடும்பம் சூப்பரா இருக்கும். சின்னத்தச்சூர்ல இருந்து உன்னை யாரும் பொண்ணு கேட்க மாட்டாங்க. இவ்வளோ கண்டிஷன் போட்டா எவன் வருவான்? நடுவர்களே இப்போ பொருளாதாரத்திலயும் பெண்கள் ஈடு கொடுக்கணும்னு சொல்றீங்க, ஆண்கள் மட்டும் வேலைக்கு போறது இல்ல. அதுல மட்டும் நாங்க ஈடு கொடுக்கணும், எங்களுக்கு நீங்க வீட்டுல வேலைக்கு ஒத்தாசை பண்ணணும்ல. ஒண்ணும் இல்ல, நாங்க அம்மானி மாதிரி லைஃப் எல்லாம் எதிர்பார்க்கல. அன்பான கணவர் இருந்தாலே போதும் தான் எதிர்பார்க்கிறோம் நடுவர்களே. பணம் இருக்கும் போது மட்டும்தான் யாரோட துணை எனக்கு தேவையில்லை, நானே எல்லாத்தையும் பார்த்துக்கிடுவேன்னு சொல்ல முடியும். ஒரு 10 நாள் உடம்பு சரியில்லாம படுத்து பாருங்க ஹாஸ்பிட்டல்ல. கூட பிறந்த சொந்தமோ கட்டிய மனைவியோ பெற்ற தாயோ இருந்தா மட்டும்தான் முகம் சுளிக்காம நாங்களை பார்த்துக்கிடுவாங்க. வேற எந்த ஒரு காசு பணம் எவ்வளவு கொடுத்தாலும் யாரும் அவ்வளவு நாள் பார்த்துக்கிட மாட்டாங்க நடுவர்களே. அப்போ ஒரு நிலை வரும்போதுதான் உறவோட மகத்துவமே புரியுது. விநாயகருக்கே புரிஞ்சிருக்கு அம்மையப்பன்னா உலகம்னு சொல்லி. அது புரியாததுனால தான் நம்ம முருகரே போய் ஆண்டியா நின்னாரு. அதை புரியாம பேசிட்டு இருந்தா என்ன நிலைமை நாம தான் யோசிச்சு பார்க்கணும். காலேஜ் படிக்கணும்னாலும் சரி, மேரேஜுக்குனாலும் சரி, எல்லாத்துக்குமே காசு தேவை. ஆனா அதை விட முக்கியம் எதுன்னு பாத்தீங்கன்னா நல்ல பண்பு தேவை. அந்த பண்பு எங்க கிடைக்கும்னாக்கா நம்ம குடும்ப உறவுகளோட இருக்கும்போது மட்டும்தான் பண்பு கிடைக்கும் நடுவர்களே. பண்பு சொல்லி கொடுக்கறது பாட்டி, தடம் மாறிட கூடாதுன்றது சொல்லி கொடுக்கறது தாத்தா, சின்ன சின்ன தப்பை எல்லாம் திருத்துறது சித்தி சித்தப்பா, பெரிய ஆளா கண்டிப்பா என் மகன் வருவான்னு சொல்லி பெரியம்மா பெரியப்பா கனவோட இருக்காங்கன்னு சொன்னா இது அனைத்துமே குடும்ப உறவுகள்ல தான் நடுவர்களே கிடைக்கும். எங்க பிரச்சனைகளை ஏன் சுமக்கணும்னு நான் கேட்கிறேன். தெரிஞ்சுக்கணும் சார் நம்ம எல்லாரும். நான் ஒன்றுமா நான் பெரிய மகான் ஞானி நினைச்சுன்னு சொல்ற மாதிரி நினைக்காதீங்க. பிரச்சனைன்னு ஒரு இல்லாத மனிதனே கிடையாது. எல்கேஜி பையனை கேளுங்க சார், ஒரு திருடன் வீட்டுக்குள்ள பூந்துற பாத்திரம் பண்ணாங்க 3 மூட்டை கட்டுறான், தாத்தா தூங்குறான், பாட்டி தூங்குறான், அம்மா தூங்குறான், அப்பா தூங்குறான், எல்லாம் தூங்குறான். அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பையன் மூச்சும் பார்த்துங்க சார், அவன் தூக்குறான் மூட்டை. எல்லாரும் ஏப்பிடுவேன், என் ஸ்கூல் பேக்கு சேர்த்து தூக்கும் போ. அவனுக்கு பிரச்சனையே அவன் மூட்டை சார். அந்த மூட்டையை விட்டுட்டு இந்த மூட்டை அதை பத்தி எனக்கு கவலை இல்லடா, என் மூட்டை சேர்த்து தூக்கும் போ. கொஞ்ச நாளைக்கு நான் நிம்மதியா இருப்பேன். யாருக்கு பிரச்சனை இல்லை சார்? பிரதமருக்கு பிரச்சனை இல்லையா, சிஎம்முக்கு பிரச்சனை இல்லையா, மினிஸ்டருக்கு பிரச்சனை இல்லையா, அதிகாரிக்கு பிரச்சனை, யாருக்கு பிரச்சனை இல்லை? அட பிரச்சனை வரும், அதுவா போகும்யா, அதை விட்டுடுங்க, டென்ஷன் ஆகாது. இப்ப சுகர் ஒரு வருது இல்ல, எல்லாருக்கும் வருது. இருப்பது அது வந்த போது அது ஒரு பற்றாக்குறை நோய் இல்லையா, அது ஒரு குறைபாடு. அதை நம்ம சரியா வச்சுக்கிட்டோம்னா சரியா இருக்கும். அது ஏறாம இருக்கணும்னா ஒரு வைத்தியம் சொல்றேன். சுகர் ஏறாம இருக்கிறதுக்கு ஒரு வைத்தியம் கேட்டுங்க. ஒரு சுகர்காரன் இன்னொரு சுகர்காரன்கிட்ட பேசக்கூடாது. உனக்கு எவ்வளோ நீங்க பேசி பாருங்களேன், நமக்கு ஒரு 100 பாயிண்ட் ஏற்றி விட்டு போடுவோம். நீ எத்தனை இட்லி சாப்பிட்ற? 2. எவ்வளோ ஏறுது? 150. எனக்கு 2 இட்லிக்கு 250 வருங்க. இது உன் உடம்பு அவன் உடம்பு. பேசி பேசியே இவனை ஏற்றி விட்டு போடுவான். ஜாக்கிரதையா இருங்க.
கல்யாண மண்டபத்துக்கு போறீங்கன்னா மண்டபத்தில் எவனாவது 2 பேர் தனியாக உட்காந்து பேசினாங்கன்னா 2 சுகர். அவன் டெவலப் பண்ணிடுவான். சின்ன இது மேட்ரு அவன் டெவலப் பண்ணுவான் சார். அதனால தான் அவர் பையன், அப்பா இந்த பலூன் ஊதி கொடுப்பா அப்படின்னா, உங்க அம்மா கிட்ட கூடுறா. அவன் தான் சின்ன விஷயத்தை பெருசா ஊதுவான். ஏன்னா எப்பயுமே நம்ம மனசோட இருக்கணும் சார் சில விஷயங்கள். நான் எடுத்து சொல்றதுனால அது நமக்கே எதிரி. ரோல் மாடல் தெரியுமா? அம்மாவும் அப்பாவும் தான் சார் ரோல் மாடல். அப்புறம் தான் வாத்தியாரு. உலகத்திலே பிள்ளைகளுக்கு ரோல் மாடல் யாருன்னு கேட்டா அம்மா அப்பா தான். அவங்களை விட யார் ரோல் மாடல்? கோடிக்கணக்கில் வாங்குகிற நடிக்கின்ற நடிகன் ரோல் மாடல் கிடையாது. நடக்கின்றவன் தான் ரோல் மாடல். பெத்த தகப்பனையா ரோல் மாடல் நமக்கு. பெத்த தாய் நமக்கு ரோல் மாடல். சாதாரணமான விஷயம் இல்லை. அம்மா கேட்கிறான் 4 நாள் எத்தனைடா? பையன் சொல்றான் 10. 4ஆம் கிளாஸ் படிக்கிறேன் ஒப்பன வட்டமே பதில் சொல்லு. 4 நாள் எத்தனை? 10. அம்மா சும்மாரு 10 நாளா உன்னை நான் பார்க்கறேன். டெய்லி கீரைகாரம்மா வருது. 10 ரூபாய் சொல்றது ஒரு கட்டு. நீ 2 ரூபா குறைச்சி 8 ரூபாய் கேட்கிற. கத்திரிக்காய் கொண்டாந்து 10 ரூபா சொல்லுது. 2 ரூபா குறைச்சி 8 ரூபாய் கேட்கிற. நீ எது சொன்னாலும் 2 ரூபா குறைக்கிற. 2 குறைக்கிற. இப்ப நான் 10ன்னு சொன்னேன், நீ 2 குறைப்ப. கரெக்ட் ஆன்சர் 8 வந்துடும். நான் 8ன்னு கரெக்ட் ஆன்சர் சொன்னா நீ 2 குறைப்ப. 6 தப்பான ஆன்சர் வரும். அம்மா அசந்துட்டா. ஏன் சொல்ற? அது உள்ள என்ன இருக்கு தெரியுமா? அம்மாவை ஃபாலோ பண்றாயா புள்ள, அப்பாவை ஃபாலோ பண்றாயா புள்ள. என்ன பண்றாங்கன்றது முதல் பயிற்சி கூடமே வீடு தானே. அவெல்லாம் நாங்க தான் பயிற்சி பெறலாம். கருவறையில் பெற்ற பயிற்சி வகுப்பறைக்கு போகுது. அதிகாரி கையில போகுது. அவர் சரியா சொல்லி கொடுக்கணும் சார். பையன் கேட்கிறான், சார் தகராறுக்கு எந்த போடுறது? அது அவருக்கே தகராறு. அவர் கேட்கிறாரு, தகராறு பெருசா இருந்தா பெரியதா போடு, தகராறு சின்னதா தகராறுனா சின்னதா போடு. அவன் கெட்டிக்காரன். சுமாரா இருந்தா ஸ்டார்ட் பண்றதுன்னு பெரியதாவை சின்னதா அட்ஜஸ்ட் பண்ணி போடுன்ட்டு அவங்க வெளிப்படுத்தணுமா இல்லையா சார்? எவ்வளவு பிரச்சனை இருக்குது. குற்றமாக்கின் சுற்றம் இல்லைன்னு சொன்னார். என்ன அருமையா பேசினாங்க சொந்தம் இல்லையா? சொந்தங்களை பத்தி இந்த 3 பேரும் பேசுனதுல ஏதாவது சொன்ன குற்றம் இருக்காது. பணத்தை பத்தி பேசினாங்க, கோயில் எல்லாம் சொன்னாங்க. நீ அப்படித்தான் 100 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு நாமே கோயில் கட்டி, நாமே சிலையை வச்சு, நாமே கும்பாபிஷேகம் பண்ணி, நாமே கீழே இருந்து நாமே பணம் கொடுக்கணும். இவ்வளவு கொடுத்துட்டு அதுக்கிட்ட போய் எனக்கு நிறைய பணம் கொடுத்து 1000. இது வினோதமான உலகம் தான். இது வேடிக்கையான உலகம் தான். யாராவது நம்ம மனம் கேட்டிருக்கோம்? பணம் தானே கேட்கணும். அதனால ஒரு ஆட்டோவுக்கு பின்னாடி எழுதினா சார், உங்கள் வழி செலவு எங்கள் வாழ்க்கை செலவுன்னு எழுதணும். நீ கொடுக்குற காசு தான் என் லைஃப் வாழ்க்கைக்கு பயன்படுது. காசு இல்லாதவன் கடவுளானவன் கதவை சாத்தடி புதம்பாய். கதவை சாத்தடின்னு ஒரு புதவி சித்தர் பாட்டே இருக்கு. ஒரு மனிதனுடைய சுயமரியாதையை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் அவனுக்கு பொருளாதார இருப்பு இருக்கணும் இல்லையா? உனக்கு உண்மையா இல்லையா? உங்களுக்கு நடந்த வரலாற்றை சொல்லட்டுமா? மும்பையில ரிஷ் ஹோட்டல், அந்த ரிஷ் ஹோட்டல்ல இந்த மாதிரி வெள்ளை சட்டை போட்டு வெள்ளை வேட்டி கட்டிக்கிட்டு ஒருவர் கார்ல இறங்கி உள்ள போற ரிசப்ஷன்ல உட்கார்ந்துக்கிற மேனேஜரை பார்த்து ரூம் இருக்கான்னு கேட்டார். அவன் ஏற இறங்க பார்த்துட்டு, உங்களுக்கு தான் ரூம் கிடையாது, இது பணக்காரர்கள் மட்டுமே தங்குவதற்காக கட்டப்பட்ட ஹோட்டல். உடனே வந்தவர் கேட்டார், இந்த ஹோட்டல்ல எத்தனை ரூம் இருக்கு? நடந்ததியா? மேனேஜர் கேட்டான், வாங்கவா போற? முதலாளி அட்ரஸ் கொடு. 8:30 மணி ராத்திரி.
வாங்கினாரு. கார்ல உட்கார்ந்தாரு. நேரா வீட்டுக்கு போனாரு. படியேறி உள்ள கதவை திறந்தா உள்ள போன உடனே முதலாளி பார்த்து, என் தெய்வமே இந்த நேரத்துல ஏன் இங்க வந்திருக்கிறீங்க, என்ன வேணும் ஏது வேணும்னு பதவி கேட்டா, உன் ஹோட்டல நான் விலைக்கு வாங்கணும். நடந்ததை புரிஞ்சுக்கிட்டாரு. உடனே அந்த முதலாளி புறப்பட்டு வந்துட்டாரு. வந்து மேனேஜர் ரிசப்ஷன் மேனேஜர் கிட்ட சாவி அவர்கிட்ட ஒப்படைப்பா, இந்த ஹோட்டல் இன்று முதல் அவருடையது, அவருக்கு வித்துட்டாரு. வேண்டாம் வேண்டாம், அந்த சாவியை நீயே வச்சுக்கோன்னாரு வாங்கினவர். இந்த ஹோட்டலை வாங்க வச்சதே நீதான். அத்தனை கோடிகளை கொடுத்து அந்த ஹோட்டலை வாங்கினவர் யார் தெரியுமா? வள்ளல் அழகப்ப செட்டியார் என்பது வரலாறு. இந்த ஹோட்டலை வாங்கவா போற பணக்காரனுக்கு தான் தங்கிறதுக்கு இடம்னு ஏளனமாக பேசி அந்த சுயமரியாதை இழுக்கு தேடி அந்த வார்த்தைகளுக்கு தூக்கி நிறுத்தி சுயமரியாதையை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் அவனிடத்தில் இருந்த பணம் தானே அதுக்கு காரணம். அதனால்தான் பெரியவங்க சொன்னான், பணம் 10 செய்யும். இன்னைக்கு என்னென்னமோ செய்யுது, உங்களுக்கு தெரியாது எதுவும் கிடையாது. எது எல்லாம் உங்களுக்கு தெரியாதது எது தெரிஞ்சில்லாலும் தெரியுது, ஆனால் சொல்ல முடியாம உட்காந்து. பணம் இல்லாதவன் பிணம் சாப்பிட்டான் சார். பென்ஷன் வாங்குற மாமனார் மாமியார் இருக்கிற வீட்டை போய் பாருங்க. மாமனாருக்கும் பென்ஷன், மாமியாருக்கும் பென்ஷன். அந்த வீட்டை போய் பாருங்க, மருமகன் எவ்வளவு மரியாதை கொடுக்குதுன்னு. பென்ஷன் எதுவுமே இல்லாம, வருமானமே எதுவும் இல்லாம வயதான காலத்தில் இருக்கிற மாமியார் மாமனார் இருக்கிற வீட்டுல மருமகளுடைய நிலைமையை பாருங்க. உண்மையான நான் சொல்றது. கிளாஸ்க்குள்ள வர வாத்தியார் கூட சார் கொஞ்சம் டிப்பாட்டா நல்லா ட்ரெஸ் போட்டு அழகா வந்தா தான் மதிப்பான். நீங்க ஏன் மாவட்ட கல்வி அலுவலர் இருக்கார், அவர் பார்க்காததான். இல்லைன்னா ஒரு மாதிரியே நம்மளே பார்ப்போம். ஏன்னா பிள்ளைகள் ஏற்கனவே இல்லாம மாதிரி. அன்னைக்கு ஒரு பிள்ளையார் கோயில போய் ஒரு சாமி கும்பிட்ற ஒரு பையன் சாமி கும்பிட்டான். பிள்ளையாரப்பா, ரஷ்யாவுக்கு உக்ரைனுக்கு திரும்ப திரும்ப சண்டை நடக்குது, அது 3வது உலக யுத்தமா வந்துடக்கூடாது, பகவானை நீ தான் காப்பாற்றணும். இதை கேட்டு என் காதலை கேட்டு அவனை கட்டி பிடிச்சிங்க, அவனோட ஒரு செல்ஃபி எடுத்து இப்படி வேண்டனேடா தம்பின்னு. அதுக்கு அவன் சொல்றான், அப்படி ஒண்ணு என்னன்னா ஒண்ணு மாதிரி ஒரு வாத்தியார் பாடம் எழுதிடுவான். அதை அவன் படிக்கிறது ஒரு விதி இருக்கு. இருந்தாலும் நம்மால யாருக்கும் தொந்தரவு இல்லை. சரி சரி, நம்ம எப்படி விதியை மதிக்கணும் இல்லை. இந்த டிராபிக் இன்ஸ்பெக்டர் தேவாம்பேட்டையில் இருக்கிற என் ஸ்டூடெண்ட்டு காவல்துறை நண்பர்கள் எல்லாம் நான் ரொம்ப நேசிப்பேன். பல விழாக்களுக்கு பெரிய ரேஞ்சில் போய் பேசியிருக்கேன். சில விதிகளுக்கு நாம கட்டுப்படணும் இல்லையா? டிராஃபிக்கில் பாருங்க, எல்லா இடங்களையும் பாருங்க ரசனை கொட்டி கிடக்குது. 3 பசங்க ஹெல்மெட்டு போடலன்னு அந்த சிக்னல்ல இருந்த இன்ஸ்பெக்டர் என் ஸ்டூடெண்ட் தான் அவர் ஓரம் கட்டிட்டாரு. நான் காரில் அந்த பக்கம் நிற்கிறேன். அவங்க என்கொயரி பண்ணிக்கிறாரு, விசாரிச்சுங்கிறாரு, ஃபைன் போட போறாரு. அந்த நேரம் பார்த்து ஒருத்தன் ஸ்கூட்டர்ல அவனும் அவன் ஒய்ஃபும் போறாங்க. அவனும் போடல ஹெல்மெட்டு, அந்த அம்மாவும் போடல. போலீஸ்காரர் போன்ட்டார். விட்டது போதும் அவன் போயிட்டான். அதில் 3 பேரில் ஒருத்தன் உரிமை குரல் எழுப்பலாம். சார் ஹெல்மெட்டு போடல, நீங்கள் 3 பேரும் ஓரம் கட்டி நிறுத்திட்டீங்களே, அவன் 2 பேருமே போடலை, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, அவங்கள மட்டும் போஸ்ட் வச்சுங்க. அவன் ஏற்கனவே ஒரு பிரச்சனையோட போகிறான். அவனுக்கு எதுக்கு நான் இன்னொரு பிரச்சனையை கொடுக்கணும்? சும்மா இருக்கணும். அதில் இன்னொரு பையன் சொல்கிறான், சாருக்கு ரொம்ப பிரச்சனை போகிறது. அங்கே டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் புதுசு என் தம்பி என்கிட்ட படிச்சது 8th B. ஒரு தடவை தேனாம்பேட்டை சிக்னல் அதை நிற்கிறேன். நான் அப்படியே பாண்டிபதியால் பர்ச்சேஸ் பண்ணிட்டு திரும்பி யூட்டர்ன் பண்ணி நிற்கிறேன். தெய்வமே நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன். புருஷோத்தமா 8th B படிச்சது நீதானே? ஐயா ஞாபகம் வச்சுக்கீங்க, உங்களையே நான் மறக்க மாட்டேன் ஐயா. லாஸ்ட்ல நீங்க சொன்னீங்க பார்த்தீங்களா, ஒரு நாளைக்கு நீங்க அடுத்தவருடைய நிற்படா. 3 வருஷமா இங்கே தான் சார் நிற்கிறேன். நீங்க தான் சார் சொல்லுவீங்க, கஷ்டத்தை கூட இஷ்டமாக பார்க்கணும். நீங்க தான் சாமி நிற்கிறேன் சார். என்ன ரசிங்க சார், குழந்தைய ரசிங்கம்மா, தாய்மார்களை குழந்தைகளை ரசிங்க. அது மார்க் வாங்காட்ட கவலைப்படாதீங்க. மார்க் வாங்காட்ட கட்சி வரைக்கும் உங்க கூட இருக்கும். மார்க் வாங்கினா நம்ம ஊரை விட்டே ஓடிடணும்.
இதுலயே நன்மை இருக்குது, அதுலயும் நன்மை இருக்குது. நான் என்ன கேட்கிறேன், நம்ம படிச்சவன் படிக்காதவன் அப்படி எல்லாம் பேக்கெல்லாம் பாக்குறாங்க, சொந்தங்களை அரவணைக்கணுங்கய்யா. நான் கேட்கறேன், என்கிட்ட 8ஆம் கிளாஸ் படிச்ச பையன், ஒரு பையன் +2 வரைக்கும் பாஸ் பண்ணி அதுக்கு மேல டிகிரி முடிச்சு IAS பாஸ் பண்ணி கலெக்டர் ஆகி ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரா வந்துட்டான். அதே கிளாஸ்ல 8ஆம் கிளாஸ்ல டிஸ்கண்டினியூ ஆகி படிக்க முடியாம குடும்ப சூழ்நிலையில போய் ஒரு டிரைவர் வேலை கத்துக்கிட்டு அந்த டிரைவர் வேலையை வந்து அவனும் கவர்மெண்ட்ல பதிவு பண்ணி அவனுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்குது. யாருக்கு? இதே கிளாஸ்மேட் கலெக்டர் பாருங்க, அவனுக்கு அந்த கலெக்டருக்கு ஜீப் ஓட்டுற டிரைவரா இவனும் அப்பாயின்மெண்ட் ஆகலாம். இவங்க 2 வட்டத்தின் பாதுகாப்பு கலெக்டரின் பாதுகாப்பு டிரைவர் கிட்ட ஆளுக்காளுக்கு ஒரு பொறுப்பை ஆண்டவன் கொடுத்திருக்கிறான் சார். என் பொறுப்புல நான் உயர்ந்தவன், அவங்க பொறுப்புல அவங்க உயர்ந்தவன். யாரு உயர்ந்தவங்க கிடையாது சார். வேலைக்கு போற கணவன் அவன் பொறுப்புல சேர்ந்தவன். வீட்டை ஆளுகிற பெண் அவள் பொறுப்பில் தெய்வமாக மதிக்கப்பட வேண்டிய. ஒரு நாளைக்காவது நம்ம பாராட்டி இருக்கிறோமா? உண்மையை சொல்றோம். சொந்தங்கள் எப்படி சார் வரும்? ஒரு அம்மா சமைச்சு போடுது சார், சூப்பர்ட்டான். கல்யாணம் மறுநாள் அருமைக்கு சாப்பிட்டு போட்டான். 2வது அந்த அம்மா உட்காந்து சாப்பிடுது, உப்பு இல்லை, காரம் இல்லை, புளி இல்லை, சப்புன்னு கிடக்குது. அப்ப அந்த அம்மா நினைச்சது, ஒண்ணுமே இல்லை இந்த பாவி சூப்பர்ன்ட்டு போட்டாங்க அப்படின்னு மறுநாள் நல்லா செய்ய ஆரம்பிச்சிட்டு சார். அவளை மாற்றணும்னா சண்டை போட்டு பிரயோஜனம் இல்லையா? இத மாதிரி எதிர்மறையாக அந்த நேர்மறையாக நடப்பதில் தான் சார் வாழ்க்கை சுகமா இருக்குது. ஏன் சண்டை போடுறீங்க, கஷ்டப்படுறீங்க? எங்களுக்கு நண்பர் ஒருத்தர் சார், அவரை வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த அம்மா சாப்பாடு இலையை போட்டு சாப்பாடு போட்டுது, குழம்பு ஊத்துச்சு, ஒரு வாய் எடுத்து வச்சான். என்னதான் சொல்லு, அந்த முரட்டுக்கால படத்தை டைரக்ட் பண்ணார பாரதி ராஜா, அது மாதிரி யாரால முடியும்னு அந்த அம்மா கோவம் வந்துட்டு, தெரிஞ்சா பேசு, தெரியாம பேசக்கூடாது. முரட்டுக்கால படத்தை டைரக்ட் பண்ணது SP முத்துராமன். பாரதி ராஜா சொல்றேன், இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறேன் செல்லம். இந்த குழம்புல உப்பு போடணும்னு ஏண்டியம்மா மறந்த. அந்த அம்மாவே சிரிச்சிட்டு சார், உப்பு இல்லையா, நான் இனிமேல் போறேன், போயா உன்னை பார்த்த அன்னைக்கே கண்டுபிடிச்சியா, நீ நான் சொன்னபடிலாம் கேட்பேன். அதனால ஒரு பையனை கேட்டேன், ஒப்பா என்னடா வேலை செய்யறா, நீ அம்மா சொல்ற வேலைலாம் செய்வாரு. சரியா, கணவன் மனைவி பெற்றவங்க பிள்ளைங்க என்ன சார் பிரஸ்டேஜ் வாழுது? என்ன பிரஸ்டேஜ் வாழுது? ஒண்ணும் கிடையாது சார். எந்த மரியாதையும் எந்த பிரச்சனையும் அந்தந்த நேரத்துக்கு தான். ஒரு அதிகாரியாகவே செயல்படாமல் ஒரு அன்பாளனாக செயல்பட்டால் இன்னைக்கு மாவட்ட கல்வி அதிகாரிக்கு கிடைத்த இந்த மரியாதையின் பெருமையை எல்லாருக்கும் எப்பயும் கிடைக்கும். அங்க ஊர்லாங்க தான் வந்து அதிகாரம், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அராஜக வாழ்க்கை பல பேருக்கு இருக்குது, அதெல்லாம் மாத்திடணும் சார். குற்றவாளி கூட்டத்தில் நிற்கிறார், அவனும் விவகாரத்து கேஸ போட்டோம். ஜட்ஜா கேட்டாரு, டேய் போய் கலந்து பேசி பார்க்கலாம், 10 வருஷமா குடும்பம் பண்ண, போய் பேசி பார்க்கலாம், சேர்ந்து வாழுங்களா. 10 பேசி முடிச்சுட்டு சாமி இனிமேல் அதை நினைப்ப ஞாபகப்படுத்தாரு. ஏய் நான் தீர்ப்பு எழுதுனா நீ கலங்குவ, என்ன எழுதுவ, அதை 10 வருஷத்துல கலந்து கூட வாங்கி எழுதுவ. நீ எழுது சாமி எதை வேணாலும், நான் எழுத இப்போ படிச்சா நீ மறுபடியும் என்கிட்ட பிரச்சனை ஒன்றும் வரமாட்டேன். சரி என்ன தீர்ப்பு படி சாமி, வேற அடுத்த மாசத்துல இருந்து உன்னுடைய சம்பளத்துல பாதி சம்பளம் அவளுக்கு கொடுக்கணும். இதானே சந்தோஷம் மகாராஜா. 10 வருஷமா முழுசும் கொடுத்துருந்தேன், 8 மாசத்துல இருந்து எனக்கு பாதி கிடைக்குதுன்னு சந்தோஷம் இருக்குது. சாமி இந்த மாதிரி தீர்ப்பு நீ கொடுப்பேன்னு தெரிஞ்சிருந்தா 5 வருஷத்துக்கு முந்தைய நான் கேஸ் போட்டுருக்கேன், நான் தான் சாமி ஏமாந்துட்டேன் அப்படின்னு. அவனுக்குள்ள அவ்வளோ வேதனை இருக்கிறதுன்றது அவருக்கு அப்பதான் தெரியும். நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது, எல்லாருக்கும் ஒரு வேதனை இருக்குது, எல்லாருக்கும் நிலைமை இருக்கு. நீங்க தயவு செஞ்சு அதெல்லாம் தூக்கி எரிஞ்சு சந்தோஷமா இருங்க சார், சந்தோஷமா இருக்கு. என்கிட்ட நான் கற்றுக் கொடுத்ததை விட நான் கற்றுக்கொண்டது ஏராளம். பேப்பர் திட்டிங்கிறேன் சார், நான் யூடியூப்ல கூட வரும், இருந்தால் நினைவுபடுத்துறேன். பேப்பர் திட்டிங்கிறேன் சார், 6ஆம் கிளாஸ் பையன் சார், பக்கத்தில் வந்து நின்று நான் கை கட்டாத நேரம் நில்லு சார். என்ன விஷயம் சார், இந்த பள்ளிக்கூடத்திலே நீங்க ரொம்ப நல்லவன்னு எல்லாம் பேசிக்கலாம் சார். அதுக்கு என்னப்பா சார் சத்தம் போடுறீங்க? நானே சைலண்டா வந்து உங்ககிட்ட வேலையை முடிச்சுக்கலாம். என்னடா என்ன வேணும்? 33 மார்க் போட்டுக்கிறீங்க எனக்கு,
ஒரு 2 போட்டிங்கன்னு வச்சுக்கலாம் 35 என் வம்சத்திலே பாஸ் ஆகிட்ட பெருமை. எனக்கு பயம் வந்துச்சு, இவன் என்னடா வம்சத்தெல்லாம் எழுதுறாங்க, இது எதில் போய் முடியுமோ 2 போட்டுடலான்னு நான் முடிவு பண்ண நேரத்தில் அவன் ஃப்ரெண்டு அங்கேருந்து எழுந்து உடனேட்டான் சார். ஆனால் அவனை கேட்கலாம், என்ன கேட்கல, என்னடா அவர் யார் தெரியுமா, டிவிலாம் பேசுறாருடா, நம்பிக்கை வைன்னு அப்பப்போ சொல்றாரு. என்ன கேட்க அவங்க என்னடா கேட்க 2 மார்க் கேட்குங்க போல அவர் தகுதி என்ன பெருமை 5 போடுவார் ரொம்ப 2 வழியிலன்னு தான் நான் விட்டேன். அவன் 5 ரேஞ்சை கொண்டான்ட்டான். எனக்கு பக்கு இவனை விட அர்த்தம் வந்து இதை விட இன்னும் இறங்கி ஏற்றுற போறான்னு சொல்லி 1/2 மார்க் அங்கேயும் இங்கேயும் போட்டு ஏற்றுறான்னு முடிவு பண்ணுறதுலாம் அவன் என்கிட்ட திரும்பிட்டான் சார். அவனை சமாதானப்பத்தி என்கிட்ட சொல்றான், சார் போடு சார் என்ன வேலைக்கா போகணும், சின்ன பையன் ஆசைப்படுறான் சார், இன்னைக்கு இருக்கிறவன் நாளைக்கு இல்லை சார் போடு சார். இதை விட யாராலும் நடத்த முடியாதுயா. 5 அங்கங்கே அட்ஜஸ்ட் பண்ணி அறையை போட்டு காலை போட்டு 33 38 கையில் கொடுக்குறான். பேப்பரை வாங்கி 2வது சப்போர்ட் பண்ண வந்தான் பாரு, அவனை பார்த்து இவன் சொல்கிறான், சார் உன் புண்ணியத்தில் நான் பாஸ் ஆகிட்டேன்டான்ட்டு போகிறான் சார். போட்டது நான், புண்ணியம் அவனுக்கு சார். இதுதாயா உலகம், இதுதாயா உறவுகள்லேயும் நடக்குது. இதுக்கு போய் பங்காளியா பகை உன் வாசம் மிதிக்க மாட்டேன்டா, என்னங்கயா வாழ போகிறோம், வாங்கி வாரிங்க போகிறோம், ஒன்றும் கிடையாது. இருக்கிற வரைக்கும் பழகணும், இல்லாத போது நம்மளை பற்றி பாராட்டணும். அதுதாயா வாழ்க்கை, அதுதாயா வாழ்க்கை. இருக்கும்போது வாங்கி கொடுங்கய்யா வயிற்றுக்கு ஏதாவது, இல்லாத போது அப்படியே படத்தை மாட்டிட்டு ஊந்து அழுவோம். நீ அப்படி இது விரும்புவே அதுக்கு அன்னைக்கு வாங்கி கொடுத்தேடா. ஐயோ அது வாழைப்பழம் ரொம்ப பிடிக்குமே, மர வாழைப்பழம் தான் ரொம்ப பிடிக்குமே, நீ வாங்கி கொடுக்கும்போது ஒரு பழமும் கொடுக்கல. அது தின்னாதுன்னு தெரிஞ்சு படத்துக்கு எதிரில் 4 பழம், 1க்கு 4 பழத்தை வச்சு தூக்கி போடுறது. என்னையா வாழ்க்கை இது, வேடிக்கை இல்லை. வாழும்போது மனிதனுக்கு உதவுங்க, அந்த வாழ்க்கை தான் நமக்கு ஆயுசையே வளர்க்கும், ஆயுசையே வளர்க்க முடியாது. கொடுங்க நம்ம ஆடுவோம், நாம என்ன போயிடுது, ஏதோ ஒன்றும் இல்லை. இன்னைக்கு நீங்கள் ஒருத்தர் கொடுத்து பாருங்க, கடவுள் நமக்கு 4 மடங்கு கொடுக்குறானா இல்லையான்னு பாருங்க. பிராக்டிக்கலாக பாருங்க, நிச்சயமாக நடக்கும். கொடுப்பவருக்கே இறைவன் கொடுத்து கொண்டே இருப்பாங்க. தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் என்பது குரானும் சொல்வது அதுதான், குரலும் சொல்வது அதுதான், பைபிளும் சொல்வது அதுதான், பகவத்கீதை சொல்வதும் அதுதான். நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய அனைத்து மதங்களுடைய சாரங்களும் அதுதான். ஐயா அறம் செய்ய விரும்பும் அவை சொன்ன இதுக்கு உடனேயா நான் கேட்கிறேன், ஒரு குடும்பத்தில் 4 பிள்ளைகள் இருந்தா, அவர் பண்ணார்ல முத்துக்கு மூத்த 4 பிள்ளைகள் இருந்தா, 4 பிள்ளைகள் 4 கோணத்தில் நிற்கிறாங்க சார். ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறீங்க, என்ன நீங்க ஒற்றுமையா இருந்து பாருங்க, அந்த வாழ்க்கையினுடைய உயர்வு மிகப்பெரிய உச்சத்துக்கு வருமையா. ஒருத்தர் விட்டு கொடுங்க, போனா போது அண்ணன் ஒரு வரப்பை எடுத்துக்கிட்டான், ஒரு காக்கானை அதிகமா கூட எடுத்துக்கிட்டோம், சரி அண்ணன் குடும்பம் தானே நல்லா இருந்தேன்னு சொல்லிப்பாரு. வாழ்நாள் கூட உனக்கு அவன் அடிமையா வேலை செய்வாயா, என் தம்பி எனக்கு விட்டு கொடுத்தான்னு சொல்லி 4 பேருக்கு என்ன தகராறு இருக்கு. முதல் மூத்தவன் இருக்கிறீங்கல்ல, மூத்தவன் இளைய வீட்டுக்கு போ, படியேறு, வானல் மறந்து வாய்கிறது கூப்பிடுறானா இல்லையா பார். அண்ணனே வந்துட்டாரு, என்னடா பெருசா பகை, அவன் 2 பேரும் சேர்ந்து அடுத்த 3வது பையன் வீட்டுக்கு போவாயா. வாழ்க்கைன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் இறங்கி வரணையா. வான மண்டலத்தில் நான் ஃப்ளைட்ல அடிக்கடி பறக்கிறேன், பறக்கும் போது நான் நினைச்சு பார்ப்பேன், அங்க இருக்கிற வெள்ளை மேகங்கள் ஒரு நாளைக்கும் கீழே இறங்காதுயா, கீழே இறங்காது. ஆனால் கருப்பு மேகம் தான் பூமியை நோக்கி சர்றன்னு இறங்கி வரும். அது இறங்கி வந்தால் பிறகுதான்டா மழையை பெய்து பூமியை செழிக்க வைக்கிறது, பூக்க வைக்கிறதுனா உறவுகளில் யார் இறங்கி வருவதற்கு தயாராக இருக்கிறார்களோ அங்கு குடும்பம் தான் பூத்து குடும்பம். என்ன பாரத கதையை நாம ஏன் படிக்கணும், ராமாயண கதையை ஏன் படிக்கிறோம்? உறவுகள் வேண்டும் என்று போராடியதனாலே சொத்தே வேண்டாம் என்று தூக்கி எறிந்ததால் சொந்தங்கள் பெருகிய கதை ராமாயணம். சொத்து வேண்டும் வேண்டும் என்று போராடியதால் சொந்தங்கள் அழிந்த கதை மகாபாரதம். அதனால்தான் என் கிராமத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவான் தெரியுமா உங்களுக்கு, பெரியவங்க மத்தியில சொல்றேன், ஐயா அந்த ஆளு நல்ல மனுஷையா, சூதுவாது தெரியாது ஐயா. சூதுவாது தெரியாதுன்னா என்ன அர்த்தம்? சூதாட்டத்துக்கு ஒத்துக்கொண்டு தர்மமே அறமே தன் வாழ்க்கை என்று வாழ்ந்த தர்மன் சூதாட்டத்தில் இறங்கியிருந்தால் அவன் தோற்று போனான். ஒரு ஊசி குத்துற இடம் கூட கொடுக்க மாட்டேன் கடைசி வரைக்கும் கண்ணங்கட்ட வாரம் பண்ணான் துரியோதனன், அவனும் அழிந்து போனான்.
இவன் அந்த சூதும் தெரியாது, அந்த வாதும் தெரியாது என்று ஒரு மனிதனை அடையாளப்படுத்துகிற ஒரு உலகம் என்றால் அத்தகைய மனிதர்கள் தான் சார்ந்த நாட்டில் உலகம் பெருக வேண்டும். ஒன்னே ஒன்று சரி. அப்போ உறவுகள் அற்புதமானது, ஆண்டவன் கொடுத்து அப்படின்னு சொன்னாங்களே. பணம் நாம் சம்பாதிப்பது, உறவுகள் கடவுள் கொடுப்பது உண்மை. அதனால் உறவுகளுக்கும் தீர்ப்பு சொல்ல வாய்ப்பு இருக்கிறது, பணத்துக்கும் தீர்ப்பு சொல்ல வாய்ப்பு இருக்கு, இதுக்கும் வாய்ப்பு. இந்த ரெண்டு சந்திக்கிற ஒரே ஒரு இடத்தை சொல்லி நான் நிறைவு செய்யணும். சரியா இருந்தா ஏற்றுக்குங்க, சரியில்லைன்னா இந்த 200 திருப்பி கொடுத்துருங்க. விழாக்காரர் யோசிக்கிறார். அப்ப நாங்கள் அருமையானவர்களே, இந்த தமிழ்நாட்டில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை உங்களுக்கு நினைவுக்கு கொண்டு வருகிறேன். நாகப்பட்டினத்தின் கடற்கரை ஓரமாக குடிசையில் வாழ்ந்த ஊர் தாயும் தந்தையும் 6 வயது குழந்தையை சுனாமியிலே இறந்து விட்டார்கள். சுனாமி பேரலை வந்து அந்த குழந்தையை தூக்கி எடுத்துக்கொண்டு போய்விட்டது என்று ஊர் நம்பியது, உறவு நம்பியது, அரசும் நம்பி மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக இழப்பீடாக 1 லட்சம் ரூபாயை அந்த குடும்பத்திற்கு கொடுத்தார்கள். அதை அந்த வீட்டினுடைய தலைவன் போய் வாங்கிட்டு வந்து பீரோல வைக்கிறோம். அருமை நண்பர்களே, பெரியோர்களே, அன்பு தாய்மார்களே, குழந்தைகள். ஆனால் அந்த தாய், பெற்றெடுத்த தாய் மட்டும் நம்பவே இல்லை. பல ஆண்டு காலமாக வம்சாவளியாக இந்த கடற்கரையிலே நாங்கள் கடல் தாயை வணங்கி வருகிறோம். என் கடல் தாய் என் பிள்ளையை எடுத்து சென்றிருக்க வாய்ப்பே கிடையாது, சத்தியமாக அவன் மறையவில்லை, வந்தே தீருவான் என்று நம்பிக்கையோடு இருந்தாள். என் கடல் தாய் என்னை ஏமாற்ற மாட்டாள் என்று உறுதியாக இருந்தாள். பிரார்த்தனையில் இருந்து அவள் மாறுபடவில்லை. 6 மாத காலத்திற்கு பிறகு அம்மா என்று அந்த பிள்ளை ஓடி வந்தான். சுனாமி அலையில் அழிக்கப்பட்டவன் என்று கருதி இருந்ததை பொய்யாக்கி ஓடி வந்தான். அரவணைத்துக் கொண்ட தாய் அடுத்த வேலை என்ன செய்தால் தெரியுமா? அந்த மரபீரோவில் வைத்திருந்த 1 லட்சம் ரூபாயை எடுத்துக்கொண்டு போய் ஓட்டமாக ஓடி போய் கலெக்டரிடத்தில் கொடுத்து, ஐயா, இந்த பணம் எங்களுக்கு வேண்டாம், பெற முடியாத செல்வத்தை மீண்டும் பெற்றுவிட்டேன் என்று குழந்தையை காட்டினாள். அன்புக்குரியவர்களே, அப்பொழுது மாவட்ட ஆட்சித்தலைவர் சொன்னார், இதை உன்னுடைய நேர்மைக்கு பரிசாக வைத்துக்கொள்ளம்மா என்றார். ஐயா, என் பிள்ளையை காட்டி இந்த பணத்தை நான் பெற விரும்பவில்லை. திருப்பையும் ஒப்படைத்தாள். அப்பொழுது மாவட்ட ஆட்சியர் கேட்டார், அம்மா, 6 மாத காலத்திற்கு முன்பு நான் கொடுத்த அதே 500 ரூபாய் நோட்டு 2 பண்டல் அப்படியே இருக்கிறதே, சீல் பிரிக்காமல் 1 ரூபாயை கூடவா நீ அவசர தேவைக்கு எடுக்கவில்லை? ஐயா, எப்படி ஐயா நான் எடுத்திருப்பேன், எப்படியெல்லாம் நான் எடுத்திருப்பேன் என்று நீங்கள் கேள்வியை கேட்கலாம். 6 மாத காலமாக இந்த மரபீரோவில் பூட்டி வைக்கப்பட்ட இந்த பணத்தில் 100 தாள், 200 தாளில் 1 தாள் என்னை அம்மா என்று கூப்பிட்டிருந்தால் அதை தொட்டு இருப்பேன் ஐயா. பேசாத ஜடம், பேசாத ஜடம், பேசும் தெய்வம் பிள்ளை, பேசும் தெய்வம் பிள்ளை எனக்கு கிடைத்த பிறகு பேசாத இந்த ஜடம் தேவையில்லை ஐயா என்று பணத்தை வீசி எறிந்து பிள்ளையை பாசத்தோடு அணைத்துக் கொண்டு வீடு நோக்கி வந்தாலே, பெற்ற தாய்க்கு நிகரான பெருந்தெய்வம் உண்டா? சொல்லிக் கொடுக்கிற தந்தைக்கு நிகரான ஒரு தலைவன் உண்டா? மாதா, பிதா, குரு, தெய்வம் என்று போற்றப்படுகிற இந்த மண்ணில் 51 மதிப்பெண் சொந்த பந்தங்களுக்கு கொடுத்து 49 மதிப்பெண்கள் சொத்து சுரத்துக்கு கொடுத்து சொந்த பந்தமே என்று தீர்ப்பளித்து நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.